வணக்கம். கர்நாடக அரசு இந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்துக்கு தேமுதிக அவங்க ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. எல்லா கட்சியினருமே இதுக்கு ஆதரவு தான் கொடுத்திருக்கிறாங்க. இதுல பிரேமலதா அவர்களுடைய பேச்சு பெரிதளவுல கவனிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா தமிழக சட்டமன்றத்துல இன்னைக்கு காலையில காவிரி ஆட்சியுடைய குறுக்க கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டுறது இல்லையா, அதுக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் பெரும் விவாதமாக மாறி இருக்குது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் இவங்க தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. இந்த தீர்மானத்தின் மீதான விவகாரத்துல பல கட்சி தலைவர்களுடைய அவங்களும் தங்களுடைய ஆதரவை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சில உரை சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஒட்டுமொத்த சட்டமன்றத்துடைய கவனத்தையே ஈர்த்திருக்குது. கையில எந்த ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பருமே இல்லாம ரொம்பவே அழுத்தமா கம்பீரமா அவங்களுக்கே உரிய அந்த பாணியில இந்த உரையை அவங்க நடத்தியிருக்கிறாங்க. இது ஆளுங்கட்சி தரப்புல இருந்தும் நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இப்ப தீர்மானத்தை முழுமையாக ஆதரித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மேகதாது அணை விவகாரத்துல தமிழகத்துடைய உரிமைகள் எக்காரணத்தை கொண்டும் நாம விட்டு கொடுத்துட கூடாது. ஏன்னா கர்நாடகாவுடைய இந்த இந்த போக்கு இருக்குல்ல, இந்த போக்கு நாம ரொம்பவே கடுமையா எதிர்க்கணும். தமிழகத்துடைய வாழ்வாதார பிரச்சனையா இருக்கக்கூடிய சில இதுல கட்சி வேறுபாடுகளை கடந்து ஒட்டுமொத்த தமிழகமும் ஓரணியில நாம திரண்டு நிற்கணும். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய காலத்தின் கட்டாயம்ன்ற மாதிரி அவருடைய ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே கண்டினியூவா பேசின அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாகவே, அதாவது சுதந்திரம் அடைந்த அந்த நாள்ல இருந்தே தமிழகத்துல வர்ற ஒரு பெரும் துயரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ஆழமா யோசிக்கணும். இந்தியாவிற்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சதோ அதுல இருந்தே நாம இந்த தண்ணீர் பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மே ஜூன் இந்த மாதங்கள் இந்த தண்ணி தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த குறுவை சம்பா இந்த சாகுபடி செய்யற சமயங்கள்ல நம்ம தண்ணிக்காக கையேந்துற நிலை தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு அரசுகள் மாறினாலும் சரி, எத்தனையோ தற்கால தீர்வுகள் நம்ம பார்த்து இருக்கிறோம். ஆனா இனிமே இந்த தற்காலிக தீர்வு அப்படின்றத நம்பி நம்ம ஏமாறக்கூடாது, ஏமாற முடியாது. இந்த பிரச்சனைக்கு, இந்த காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை நாம கண்டிப்பா கேட்கணும்ன்ற மாதிரி ஆவேசமா அவங்க ஒரு சிங்கம் மாதிரி முழங்கி இருக்காங்க. நிரந்தர தீர்வுக்கான வழியையும் தமிழகத்தினுடைய எதிர்கால தேவையையும் அவங்க சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அது மாதிரி மட்டும் இல்லாம நம்ம அண்டை மாநிலங்களை மட்டுமே நம்ம எப்போதுமே நம்பி இருக்கக்கூடாது. இப்ப பருவமழை காலம்லாம் வரும் இல்லையா, அந்த பருவமழை காலங்கள்ல தண்ணி ஆற்று நீர் வீணா கடல்ல கலக்குது. ஸோ அதை நாம சேமிக்கணும். அதுக்காக தமிழ்நாட்டுல நீர்நிலைகளை மேம்படுத்தணும். ஒட்டுமொத்த நீர் மேலாண்மையில தமிழகம் ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்டு தன்னிறைவு பெற்ற மாநிலமா மாறணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தேவையான எல்லா கட்டமைப்பு பணிகளையும் இந்த அரசு கண்டிப்பா முன்னெடுக்கணுன்ற மாதிரியும் அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சொந்த கால்ல நிக்க பழகணும். தமிழகத்தினுடைய வாழ்வாதாரத்தை, விவசாயிகளுடைய உரிமையை பாதுகாக்கிற நாம் எல்லாருமே சரி, எந்தவித பாகுபாடும் இல்லாம ஒன்னா நின்று கை கோர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசி முடிச்சாங்க. இவங்களுடைய இந்த நீண்ட உரையானது ஃபுல்லாவே ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்து படிச்சோ இல்ல துண்டு சீட்டு இல்ல காகித குறிப்போ எதுவுமே இல்லாம, ஒரு எந்தவித கேப் தடை எதுவுமே இல்லாம ரொம்பவே தெளிவா முடிஞ்சிருக்குது. இதுதான் அந்த அவையினுடைய ஒட்டுமொத்த பாராட்டையுமே பெற்றிருக்குது. இப்ப அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க பினிஷ் பண்ற வரைக்குமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்பவே அமைதியா, அவர் பொதுவாவே அமைதியா தான் இருப்பாரு, இதுல இன்னும் அமைதியாகவும் உன்னிப்பாகவும் இருந்து ஒவ்வொரு வார்த்தையுமே அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்ற மாதிரி சொல்றாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தினுடைய தன்னிறைவு அதை குறித்தும், நம்ம செல்ஃப் ஃபுல்ஃபில்டா இருக்கணுன்றத குறித்தும், ஒட்டுமொத்த ஒற்றுமை குறித்தும் அவங்க பேசினாங்க இல்லையா, அந்த தருணங்கள்லாம் விஜய் அவர்கள் ஆமோதிக்க வகையில அவருடைய தலையை அசைச்சு ஆமா ஆமோதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவருடைய ஆதரவையும் அவங்க மேல இருக்கிற அந்த மரியாதையும் வெளிப்படுத்தி இருந்தாரு. தமிழக சட்டமன்றத்துல இன்னைக்கு அரங்கேறி இருக்கிற இந்த ஒரு நல்ல ஆரோக்கியமான விவாதம் தலைவர்களுடைய முதிர்ச்சியான அணுகுமுறையும் மேகதாது விவகாரத்துல தமிழகம் எப்போதுமே ஒன்னாதான் இருக்கும் அப்படின்றத நம்ம பக்கத்து மாநிலங்கள் எல்லாத்துக்குமே நம்ம தெளிவா உணர்த்தி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி இந்த ஜூன் இந்த மாதங்கள்ல மேட்டூர் டேம் எப்ப திறப்பாங்க, தண்ணீர் எப்ப தமிழகத்துக்கு வரும், இந்த தண்ணீர் மூலமா சம்பா குறுவை இந்த சாகுபடி பண்றதுக்காக விவசாயிகள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த தண்ணி வரல அப்படின்னா அவங்களுக்கு நஷ்டம்
தான் ஏற்படும். பயிர் வந்து கருகிடும். தண்ணி இல்லாம இந்த கோடை வெயிலினுடைய தாக்கத்தினால பயிர் வந்து கருகிடும் வாய்ப்பு இருக்கிறதுனால, இந்த தண்ணீர் கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான ஒன்றா இருக்குது. அவங்களுக்கு உபயோகமான ஒன்றா இருக்குது. ஆனா ஆட்சிகள் என்னதான் மாறினாலும், இந்த மேகதாது அணைய ஜஸ்ட் அவங்க பேசுவாங்களே தவிர, போராட்டங்கள் நடக்கும், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். ஆனா இந்த காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுற இந்த விவகாரத்துல நிரந்தர தீர்வு இதுவரைக்கும் கிடைச்சதே இல்ல. அப்போதைக்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு தற்காலிக தீர்வு வந்து குடுத்திருப்பாங்க. அந்த தீர்வின் அடிப்படையில மேட்டூர் அணை டேம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்தரா காவிரி நீர் தமிழகத்துக்கு வரும். விவசாயத்துக்கு அது பயன்படுதோ இல்லையோ, கடைசியாக அது வந்து கடல்ல தான் போய் அந்த தண்ணி கலக்கும் இல்லையா? அது மாதிரி கலக்காம அந்த தண்ணி தமிழகத்திலே இருக்கிறதுக்காக நீர்நிலைகளை தமிழ்நாடு அரசு வந்து மேம்படுத்தணும். இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகளும் அதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்தாங்க. ஆனா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியல. ஒரு வெற்றியை நோக்கி அது தொடரல அப்படின்றதுனால, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு கண்டிப்பா அந்த நீர்நிலைகளை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் எதனா கொண்டு வரணும். இப்ப மேட்டூர் டேம் ஓப்பன் பண்ணி கல்லணை வழியாக காவிரி நீர் தமிழகத்துக்கு வந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் அது மூலமா பயனடைகிறாங்க. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் ஃபுல்லாவே விவசாயம் சார்ந்த மாவட்டங்களா இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த தண்ணீர் அத்தியாவசியமான ஒன்றா தேவைப்படுது. ஸோ அதற்கு அந்த விவசாய நிலங்களை தாண்டி அந்த தண்ணீர் கடல்ல தான் போய் கலக்குது. ஸோ இந்த கடல்ல கலக்கிறத ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக நம்ம மாநிலத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தரம் வந்து மேம்படுத்தணும். புதுசாக நீர்நிலைகளை உருவாக்கணும் அப்படின்னும் ஆற்று நீர் கடல்ல கலக்காத அளவுக்கு ஒரு முயற்சியை இவங்க வந்து முன்னெடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசியிருந்தாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய ஸ்பீச் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்றது கிடையாது. அவங்க எப்போதுமே ஒரு பெண் சிங்கம் மாதிரி தான் அந்த இடத்துல வந்து கர்ஜிப்பாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க ஒவ்வொன்றும் சொல்ல 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 முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலையை வந்து ஆமோதிச்சுது. ஆமா, நான் இதை வந்து ஆமோதிக்கிறேன், இதுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ஆமோதிச்சாங்க அப்படின்றது நம்ம பார்க்கும்போதே தெரியுது. பொதுவாகவே வந்து முதலமைச்சர் அவர்கள் அமைதியா தான் இருப்பாங்க. அதிகமா பேச மாட்டாங்க. சட்டப்பேரவையில எங்க பேசணுமோ அங்க பேச மாட்டாரு. ஆனா இதுல அவங்க தீர்மானம் கொண்டு வந்ததோட இல்லாம காவிரியின் குறுக்கே இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது, கட்டுறதுக்கு கண்டிப்பா இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும். தற்காலிக தீர்வு எதுவும் இல்லாம நிரந்தர தீர்வு இவங்க கண்டிப்பா கொடுக்கணும். இதை வந்து ஃபுல்லாவே மறுத்தரணும் அப்படின்ற மாதிரி தீர்மானங்களும் அந்த சட்டப்பேரவையில வந்து எடுக்கப்பட்டிருக்குது. முதலமைச்சர் அவர்களும் அதை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து எல்லா கட்சி தலைவர்களுமே ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு திட்டத்துக்காக.